1 2 3 4 5 பண்ணு. ஸோ ஃபோன் எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஆப்பிளோட அஃபிஷியல் சார்ஜர் 20 வாட் சப்போர்ட் இது. ஸோ பாருங்க ஹிந்திலலாம் இருக்குது, இன்னும் தமிழில் வரல, என்ன பண்ணுறது? ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ 256GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 வருது. நம்ம காசு வச்சு தான் வாங்கணும் இல்லை, நம்ம கிட்னியை வச்சு கூட வாங்கலாம். உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சிருவேன். கிட்னி எடுத்துட்டியா? எடுத்துட்டானா? கிட்னி எடுத்துட்டானா? கிட்னி தானே எடுத்தா, மொபைல் பர்ஸ் எது எடுக்கல. எத்தனை வாட்டி ஹாய் சொல்லுவ? நான் காட்டுறேன். நான் ஹாய் போலாமா? 1 செகண்ட் ஆப்பில் தூக்கி போடுங்க. ஆமா. என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. கைஸ் அட்லாஸ்ட் வந்து ஆப்பிள் வாங்கியாச்சு. இந்த ஆப்பிள் இல்லை, ஒய்ஃப் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுக்காகன்னு கிடையாது, ஃபோன் இல்லை என்கிட்ட. ஸோ இருக்குது ஃபோனு, அது உடஞ்சிருச்சு. வாங்கி இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க. வாங்கி 3 நாளில் இவ தூக்கி போட்டு உடச்சிட்டா. இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 years இருக்குமா, 3 வருஷமாக இந்த ஃபோன் இருக்குது என்கிட்ட. ஸோ ஐஃபோன் 11 இல்லைனா 12 எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தால் 13 ரிலீஸ் ஆகிடுச்சு. 13 வந்து சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இப்போ கொரோனா டைம்ன்றதால ஃபேஸ் ஐடிலாம் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் மேபி அந்த இன்பில்டு ஃபிங்கர் சென்சார் அப்படின்னா சைட்லேயாவது ஏதாச்சும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவும் தரல. 11ல் பார்த்தீங்கன்னா கேமரா 2 இப்படி இருக்கும். இப்போ வந்து டைக்னலாக ஆக்கியிருக்காங்க. நிறைய மீன்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. மீனா மீன்னு சொன்னீங்கல்ல, அதனால அதுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. மீன் இல்லை, மீன் நிறைய மீமும் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் இருக்கு. கேமராவோட சென்சார்லாம் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க. ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று வைக்கும்போது அந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றதால டைகனலாக வைக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண முடியுது. அதனால தான் அவங்க கேமரா வந்து டைகனலாக வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து 13 தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. 13 தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. 13 ப்ரோ ஏன் எடுத்தேன்னா, சரி எடுக்கிறது தான் எடுத்துருவோம் கொஞ்சம் பெருசான்ற மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து டெக் சேனல்லாம் கிடையாது, நான் பெருசாகவும் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம சேனலுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன், சரி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. ஸோ கைஸ் இதுதான் நம்ம கையில் 3 நாளாக இருக்குது. நான் இது எதுவும் அன்பாக்ஸ் பண்ணல, ப்ளூ கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ 256GB வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 வருது. ஸோ நான் அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலை, அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். அது என்னன்றதை நான் வீடியோவில் நடுவுலையோ இல்லை எண்ட்லேயோ சொல்கிறேன். ஸோ நல்ல பெஸ்ட் ஆஃபரில் தான் கிடச்சிது. அது எப்படின்றது நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாமா? கிட்ட வாங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. ஸோ அவ்வளோ போர் அடிக்குதா? மொய்தாவா அன்பாக்ஸ் பண்ணலாவா? பைக்குக்கு ஒரு சார்ஜர் வாங்கியிருப்பேன் அமேசான் கிட்ட இருந்து. அந்த பேக் வந்து நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் அன்பாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இதை நம்ம டேர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படின்னா இந்த சீல் வந்து ப்ரோக் ஆகாமல் இருக்கா, அந்த சீல் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வாங்கலாம். சொல்லு பண்ண. சூப்பர், இதை பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ ஃபோன் எடுக்கலாமா? செம்மையாக இருக்குல்ல கலரு, செம்ம வெயிட்டாக இருக்கு. இரு ஐயோ முடிக்கிறா. இந்த உனக்கு இந்த ஆப்பிள், அப்பாவுக்கு இந்த ஆப்பிள். ஓகே. ஸோ ஃபோனை நம்ம சைடில் வச்சிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து லைட்னிங் கேபிள் ஒன்று இருக்குது, C2 லைட்னிங் கேபிள். நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜர் நம்ம வாங்கி தான் இதை சார்ஜ் பண்ணணும். அதுக்கடுத்து சில பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சிம் இஜெக்டிங் டூல் ஒன்று இருக்குது. சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறமா ஆப்பிள் எப்பயுமே வந்து ஆமாம் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கும். 2 ஸ்டிக்கர் வந்துட்டு இருந்தது, இப்போ அதை 1 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே உள்ள வச்சுருக்கோம். இருப்பாப்பா, அவ்வளோதான். வேறு எதுவும் அந்த டப்பாவில் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை பிரிச்சிடலாமா? ஓப்பன் பண்ணிட்டா
ஸோ 13க்கும் 13 ப்ரோக்கும் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 13ல் வந்து டார்க் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு கிளாஸ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. லைட்டாக இருக்குது கலர்ஸ் இந்த வாட்டி. இதே ப்ளூ வந்து 13ல் பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும். 13ல் வந்து அலுமினியம் பாடியில் மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை கிரேட் ஸ்டீல். அலுமினியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டீலில் அதெல்லாம் ஆகாது. ப்ளூ கலர்னால லைட்டாக ஒரு ப்ளூ ஃபினிஷில் இருக்குது. இதுவே கோல்டு போனீங்கன்னா ஒரு கோல்டு கலரில், பிளாக்ல வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இன்க்ளூட் இல்லை, நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆப்பிளோட அஃபிஷியல் சார்ஜர் 20 வாட் சப்போர்ட் இது. ஐஃபோன் ப்ரோக்கு வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 20 வாட் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி 2000 வருது. அதுக்கப்புறமா ஒரு கேஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி கேமியோ ஃபினிஷில் இருக்குது. இதுவும் ஒரு ஃபாரின் பிராண்டு. ஃபாரின் ஃபோனுங்கிறதால ஃபாரின் பிராண்ட்லேயே ஒரு கேஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும். ஸோ இதையும் நம்ம உள்ளே போட்டுருவோம். ஏன்னா பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. என் கை வேறு சும்மா இருக்காது, ஏதாவது கீழே போட்டுகிட்டே இருப்பேன். இது போட்டோன்னா முடிஞ்சிச்சுக்காத ஃபுல்லுமே ஒரு கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. என்ன தான் நம்மளுக்கு வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அது அந்த அளவுலாம் நம்ப முடியாது. அதனால் உடனே நான் வந்து சார்ஜருக்கு முன்னாடியே நான் வந்து கேஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸை போட்டுருவோம். நான் நினச்ச மாதிரியே ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ஆன் பண்ணலாமா? ஆப்பிள் லோகோ இப்போ ஒன்று வரும், அது என்னன்னு சொல்லணும் நீ, ஓகேவா? இப்போ என்னது இது? ஸோ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹலோ, அப்புறமா ஒரு பாஷையில் வந்துகிட்டே இருக்கும். தமிழ் இப்போதைக்கு கொடுக்கல, அது எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியல. ஃப்யூச்சரில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஹிந்திலலாம் இருக்குது, இன்னும் தமிழில் வரல. என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் ஐடிலாம் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணணும். இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோ ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்றதை எடுத்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை சொல்லு. ஐஃபோன் 13 வாங்கியாச்சு. 1,30,000 இல்லாமல் அதோட கம்மியாக தான் வாங்கினா. அது எப்படின்றத நான் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும்? ஹாய். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஒழுங்கா உட்கார வைடாங்க. இந்த இது ஒழுங்கா தான் உட்காராது ஜெனிஃபர். நான் போறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ப்ளூ கலர் தான். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணலை. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 lakh அமைதியாக உட்கார போயிட்டுலாம் பண்ணக்கூடாது. சும்மா இருக்காங்க, நிறைய மீன்லாம் பார்த்துருப்பேங்க. பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கு. மீனா? சரி, என்ன சொல்லியிருந்தேன். நம்ம கையில் ஐஃபோன் 13 எல்லாம் பண்ணல, சேராவோ ஏதோ ஒரு ப்ளூன்றாங்க. ஸோ புதுசாக ஒரு ஃபோன் இருக்குது சொல்லிட்டேன், ஓகேவா? அப்புறமா ஒரு லைட்னிங் லைட்னிங் கேபிள் ஒன்று இருக்குது, கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறமா ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்குது. சார்ஜர்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ 13க்கும் 13 ப்ரோக்கும் வந்து கலர்ஸ் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. 13 வந்து மோகித்ரா உட்கார், மோகித்ரா சும்மா இருக்கியா? எதுக்கு இந்த ஆப்பிள் சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆவாங்களா? அந்த மாதிரிலாம் பாட்டு வருதா? தெரியாது. அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
ஸ்டூல் வேணுமா உட்கார்றதுக்கு? இரு பாப்பா, வெயிட் பண்ண. இரு இரு இரு. உள்ள டக்குனு. இந்த சேஃப் சார்ஜர்ன்ற மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்பா போ, பை.